ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை பிரிஞ்சி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நெய் சூடேறினதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி சூப்பராக கிடச்சிட்டு இப்போ கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, 5-6 பீன்ஸு, அரை கேரட்டு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் இதை க்ளீன் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. காய்கறி நிறையா சேர்த்தா நல்லா இருக்காது. எல்லாம் ஒரு கப் வர்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் 2 டம்ளருக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாம் அளந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஓரளவுக்கு வற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி எல்லாமே நீளமாக சூப்பராக குக் ஆகிருக்கு. அடிப்பிடிக்கவும் இல்லை. கரெக்டாக 15 நிமிஷம் வைங்க, ரெடி ஆகிடும். எவ்வளோ உதிரியாக சூப்பராக குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் முதற்கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.